ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது விஷயத்த கத்துக்க போறோங்க. எதுல? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜிப்ரால புதுசா ஒரு விஷயத்துல என்டர் ஆகுறோம். எப்பயுமே நமக்கு ஆன்சர்னா ஒண்ணு தான் கண்டுபிடிச்சிருப்போம். நிறைய இருக்கிறதெல்லாம் இன்னைக்குதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கத்துப்போமா. ஒரு சிம்பிளான கண்டிஷன் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணா இந்த பக்கம் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும், இந்த பக்கம் ஒரு வேல்யூ வரும். ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சா ஒரு யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவோம்? யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? இது வந்து கான்செப்ட் 1. கான்செப்ட் 2 சொல்லி கொடுக்குறேன், அதை பாருங்க. கான்செப்ட் 2 என்ன? இந்த சொல்யூஷனை நம்ம ஆல்ரெடி எல்லா சம்ஸ்லயும் நம்ம பார்த்துருப்போம். திரும்ப வேணும்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். செகண்ட், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அதை சால்வ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 வரும், ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிறைய ஆன்சர் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ், ஒன்றுக்கு மேல வந்தாலே அதுக்கு பேர் மேத்தமெட்டிக்கல் அப்படி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். என்ன சொல்லுவாங்க? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சரி, ஓகே. மூணாவது கண்டிஷன் இருக்கு. மூணாவது கண்டிஷன் என்ன சொல்ல போறேன்? அதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் தாங்க இருக்கு. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அதை சால்வ் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 வந்துருச்சு, பட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சுன்னா 0 இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நாட் ஈக்குவல் டு வருதா? அப்ப நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நோ சொல்யூஷன். சரி, ஓகே. இதை பேஸ் பண்ணி இந்த சம்ம பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 3.5ல ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 2y minus z is equal to 5. Equation number 1. Second equation என்ன? x minus y plus z is equal to minus 2. Equation number 2. Third equation minus 5x minus 4y plus z is equal to minus 11. Equation number 3. சரி, மூணு ஈக்குவேஷன் இருக்கு. இதுல எது ஒண்ணு நெகட்டிவ் வேல்யூன்னு பாருங்க. இங்க நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, மீதி எல்லாத்துலயும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்ப ஈஸியா ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சைனை சேஞ்ச் பண்ற அவசியம் இல்ல, பட் அங்க பாசிட்டிவ் இருக்குன்னா சைனை சேஞ்ச் பண்ற அவசியம் இருக்கும். சரி, வாங்க சால்வ். இது நம்ம எழுதலாம், எழுதாமே போகலாம். சரி, நம்ம எடுத்துக்கிறது நான் எழுதி காமிக்கிறேன். சால்வ் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus 2y minus z is equal to 5. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? x minus y plus z is equal to minus 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாமா? என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்றோங்களா? ஆட் பண்ணும்போது மைனஸ் z பிளஸ் z 0 வேணும், அதை கேன்சல் பண்ணிடலாம். x plus x என்ன வரும்? 2x plus 2y minus y plus y. 2ல 1 போச்சுன்னா 1 தானே, 1y வருமா? 5 minus 2 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறோமா? சாரி, ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கிறோமா? ஏன்னா 3 வரைக்கும் போட்டாச்சு, அதனால 4. அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோமா? சால்வ் 1 and 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus 2y minus z equal to 5. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன? minus 5x minus y plus z minus 4y plus z minus 11. ஈக்குவேஷன் நம்பர் 3. என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் அடுத்து ஆட் பண்ண போறோமா? அப்ப z நெக்லெக்ட் ஆயிடுமா? x minus 5x அப்படின்னா என்ன வரும்? minus 4x minus 2y plus 4y minus 2y equal to 5 minus 11 minus 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே. ஈக்குவேஷன் 5 பார்க்கிறதுக்கு எல்லாத்துலயும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. மைனஸ் காமனா இருக்கு, 2வும் காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மைனஸ் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஈக்குவேஷன் ஈஸி ஆயிடும். அதுதான் இங்க போட போறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5 எப்படி இருக்கு? நார்மலா கொடுத்துருக்கோம். minus 4x minus 2y equal to minus 6 நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. இதை நான் டிவைடட் பை minus 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஈக்குவேஷன் ஈஸி ஆயிடும். நெகட்டிவ்ல இருந்தாலும் நான் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும்ன்றதுக்கு நான் ஈக்குவேஷனை மாத்திக்கிறேன். அப்ப என்ன வரும்னு பாருங்க. minus 4x by minus 2
minus 2y by minus 2 minus 6 by minus 2. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் போடுமா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2 1 டைம் 2 2 டைம் அப்போ 2x. அடுத்து என்ன வரப்போகுது? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ பிளஸ் வந்துடும். 2 1 டைம் 2 1 டைம் அப்போ y வரும். ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 2 1 டைம் 2 3 டைம் அப்போ என்ன வரும்? 3. இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 5 தானே? 5 சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5 ஈக்குவேஷன் நம்பர் 4 கிளியர் பண்ண போறோம். சால்வ் 4 and 5. இந்த சால்வ்லாம் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? 2x plus y is equal to 3. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன? 2x plus y is equal to 3. ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ், ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கு எல்லாமே. அப்ப நெகட்டிவ் வேல்யூவை மாத்த போறோம். 4th equation minus 5th equation. அப்ப என்ன வரப்போகுது பாருங்க, எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகுமா? எல்லாமே சைன் சேஞ்ச் ஆனா வரப்போகுது. 2x minus 2x கேன்சல் ஆயிடும். y minus y கேன்சல் ஆயிடும். 3 minus 3 கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன கன்சிடர்? 0 இருக்கிறதா தானே அர்த்தம். 0 equal to 3 minus 3 ஃபுல்லா கேன்சல் ஆச்சுன்னா அதுவும் 0. 0 equal to 0னா ஒரு கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். செகண்ட் கண்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் 0, ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0ன்னு வந்தா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்யூஷன்ஸ் வரும். அது இந்த ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு இது போதும். 11th 12th வரும்போது கண்டிப்பா இதோட பேசிக்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஒரு படத்துல இதை பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட சீக்கிரம் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா ஜாலியாவும் இருக்கும். எனி டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, கிளியர் பண்ற கமெண்ட் பாக்ஸ்ல. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.